வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தமிழகம், புதுவையில் அமமுக மற்றும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 2ஆம் கட்ட பிரச்சாரம் ஒத்திவைப்பு. உடல்நிலை சரியில்லாததை அடுத்து பிற்பகலில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார் என தகவல். நடிகர் ராதா ரவி நீக்கம் தேர்தல் காலத்து நாடகம் என தமிழிசை சவுந்தரராஜன் சாடல். பெண்மையை பழிக்கும் திமுகவின் வாடிக்கையை மக்கள் அறிவார்கள் எனவும் கருத்து. ராகுல் காந்தியின் 72,000 ரூபாய் அறிவிப்பு ஒரு பம்மாத்து என அருண்ஜேட்லி சாடல். பொருளாதாரத்தை சீர்குலைய செய்துவிடும் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் எச்சரிக்கை. அடுத்த சில நாட்களில் காங்கிரஸில் இணைகிறார் பாட்னா எம்பி சத்ருகன் சின்ஹா. ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸால் புதிய இந்தியா உருவாகும் என நம்பிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இதுவரை 562க்கும் அதிகமான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 18 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் போட்டியிட 221 வேட்புமனுக்கள் தாக்கலாகியுள்ளன. பெரும்பாலான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் முக்கிய கட்சியினர் மற்றும் அமமுக வேட்பாளர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன், அமமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மத்திய சென்னை தொகுதி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் தெகலான் பாகவி ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற்று 29ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2வது நாளாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் உடல்நிலை சரியில்லாததை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். வடசென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜை ஆதரித்து பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் பழனிசாமி நேற்று வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கவிருந்த முதல்வர் பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொண்டையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதை அடுத்து பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12:30 மணியளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா ரவி நீக்கம் திமுகவின் தேர்தல் நேரத்து நாடகம் என மாநில பாஜக தலைவரும் தூத்துக்குடி தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் நயன்தாராவை பற்றிய விமர்சனம் கண்டிக்கத்தக்கது எனவும் அதற்காக ராதா ரவி நீக்கம் என ஸ்டாலின் அறிவிப்பு ஒரு தேர்தல் நேரத்து நாடகம் எனவும் பதிவிட்டுள்ளார். தன்னை பற்றி பல ஆண்டுகளாக திமுக மேடைகளில் இருந்து ராதா ரவியால் தரக்குறைவான விமர்சனங்கள் வந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று திமுகவை கேள்வி எழுப்பியுள்ள அவர் பெண்மையை பழிப்பது திமுகவின் வாடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அந்நாள் முதல்வர் முதல் கழக பேச்சாளர் வெற்றி கொண்டான் வரை பேசிய பேச்சுக்கள் அச்சில் ஏற்ற முடியாத தரமுடையது என்பதை நாடறியும் என்று தெரிவித்துள்ள தமிழிசை, ஜெயலலிதாவை சட்டமன்றத்தின் உள்ளே அடித்து உதைத்தவர்கள் திமுகவினர் என்றும் கூறியுள்ளார். ஆகவே திமுக செய்வது தேர்தல் காலத்து நாடகம் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறியிருப்பது சாத்தியமில்லாத அறிவிப்பு என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வறுமையை ஒழிப்பதை எப்போதும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துகிறதே தவிர இதுவரை ஒன்றும் செய்ததில்லை என்று சாடினார். இதுபோன்ற வானளாவிய உத்தரவாதங்களை அளிக்க உரிமையற்றது காங்கிரஸ் கட்சி என்று கூறிய அருண்ஜேட்லி, ராகுல் காந்தியின் 72,000 ரூபாய் அறிவிப்பு வெறும்
வெறும் பம்மாத்து என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். வறுமையை விரட்டுவோம் என்ற முழக்கத்துடன் 1971ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வறுமையை ஒழிக்க ஒன்றுமே செய்யவில்லை என்று கூறிய அருண்ஜேட்லி, இந்தியாவில் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் என்ன ஆனது என காங்கிரஸ் கட்சிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 72,000 நிதி வழங்கும் ராகுல் காந்தியின் திட்டம் அமல்படுத்தவே முடியாது என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் குறைந்தபட்ச வருமான உறுதியளிப்பு திட்டத்தை விமர்சித்தார். மேலும் காங்கிரசின் முந்தைய திட்டங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இதற்கும் ஏற்படும் என்று கூறிய அவர், நிதி ஒழுங்குமுறையை இத்திட்டம் சிதற செய்துவிடும் என தெரிவித்தார். It's not a promise made forever and ever for a large segment of our population, which he has done. So I don't think the two schemes should be compared at all. And this scheme, coming the way as it is today, is a sheer attempt at voter politics and bad economics, in rank bad economics. And I hope. பாஜகவில் சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ள சத்ருகன் சின்ஹா காங்கிரஸில் சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியின் எம்பியான சத்ருகன் சின்ஹாவுக்கு இந்த முறை சீட் ஒதுக்கப்படவில்லை. அந்த தொகுதி மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள சத்ருகன் சின்ஹா மார்ச் 28 அல்லது மார்ச் 29 அன்று டெல்லியில் காங்கிரஸில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் பீகார் மாநில தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங் தெரிவித்துள்ளார். வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக இருந்தவரான சத்ருகன் சின்ஹா அண்மை காலமாக நரேந்திர மோடியையும் பாஜக அரசையும் கடுமையாக விமர்சித்து வந்தார். காங்கிரசுக்கு நல்ல எதிர்காலம் வந்துவிட்டதாக சத்ருகன் சின்ஹா ட்விட்டரில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மத்தியில் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தபோது தமிழகத்தின் வாழ்வாதார உரிமைகள் பறிபோவதை தடுக்கவில்லை என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வாழ்வாதார உரிமைகளை காக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஏற்கனவே காங்கிரஸ் திமுக நாடாளுமன்றத்தில் 10 ஆண்டுகள் மத்திய அரசில் இருந்திருக்கிறது. அப்பொழுது அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் கையாண்ட விதம், தமிழகத்தில் பல்வேறு ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற சூழல் ஏற்படும் போது அதை தடுத்து நிறுத்துகின்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடவில்லை. மாண்புமிகு இதயதான் டாக்டர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஆளுகின்ற பொறுப்பில் இல்லாத நேரத்திலும் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை எல்லாம் பெற்றுத் தருவதில் ஒரு தலைசிறந்த முதலமைச்சராக, தலைசிறந்த அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக விளங்கினார் என்பது நாமெல்லாம் அனுபவ ரீதியாக அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி தான் புதுச்சேரி உள்பட புதுச்சேரி உள்பட தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதிகள் உள்பட 40 தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. சென்னையில் மு.க. ஸ்டாலினை புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னையில் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் புதுச்சேரி திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவருடன் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
குக்கர் சின்னத்தை ஒதுக்குவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் அமமுகவினர் இடையே பரபரப்பும் பதற்றமும் காணப்படுகிறது. குக்கர் சின்னத்தை அமமுகவிற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்காததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் சார்பில் அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியதை அடுத்து 300 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ள தேர்தல் ஆணையம் அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமமுக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் பொதுப்பட்டியலில் உள்ள குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்பன உள்ளிட்ட விளக்கங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே சின்னம் பிரச்சினை காரணமாக தமிழகத்தில் அமமுக வேட்பாளர்கள் யாரும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாமல் உள்ளனர். இந்த நிலையில் குக்கர் சின்னம் ஒதுக்குவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இதனிடையே சாதகமான தீர்ப்பு வரும் நம்பிக்கை தெரிவித்த தினகரன் தீர்ப்புக்கு பின்னரே அமமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். குக்கர் சின்னம் கிடைக்காவிட்டால் சுயேட்சையாக நின்று தேர்தலில் வெற்றி பெறுவோம் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்தியானம் 2 மணிக்கு எங்க வேட்பாளர்கள்லாம் ஏற்கனவே 1 மணிக்கு கேட்டதா 2 மணிக்கு கூட கேட்டு வாங்கிக்குவாங்க. நிச்சயம் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், குக்கர் சின்னம் கிடைக்கும் எங்கள் அணிக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை அவர்கள் ஆசைப்படுவது போல எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்களாம் சுயேட்சையா தாக்கல் பண்ணிட்டு போறோம். நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த மீனவர்கள் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் சென்று நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை விரட்டி அடித்ததுடன் 3 படகுகளில் இருந்த 13 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் அருகே உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடிப்பதும் படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் சேதப்படுத்துவதும் மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் தொடர் கதையாகி வருகிறது. பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் 40 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், உமா பாரதி ஆகியோரின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. சிவராஜ் சிங் சவுகான், ஸ்மிருதி இரானி, நிர்மலா சீதாராமன், நடிகை ஹேமமாலினி உள்ளிட்ட 40 பேர் கொண்ட இந்த பட்டியலில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலிலும் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர். கான்பூரிலோ வேறு எந்த தொகுதியிலோ போட்டியிட வேண்டாம் என பாஜக தலைமை தனக்கு கட்டளையிட்டுள்ளதாக முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான அத்வானி வழக்கமாக போட்டியிடும் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளிக்காமல் இம்முறை அமித்ஷாவை களமிறக்கியுள்ளனர். இதேபோல் பாஜக முன்னாள் தலைவரும் வாஜ்பாய் ஆட்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவருமான முரளி மனோகர் ஜோஷிக்கும் இம்முறை சீட் கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கான்பூர் தொகுதி மக்களுக்கு முரளி மனோகர் ஜோஷி வழங்கியுள்ள துண்டு சீட்டில் கான்பூரிலோ வேறு எந்த தொகுதியிலோ போட்டியிட வேண்டாம் என பாஜக பொதுச் செயலாளர் ராம்லால் தனக்கு கட்டளையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கிகள் தன்னுடைய பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையா பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் முதலீடு செய்திருக்கிறார். அந்த நிறுவனம் நட்டம் அடைந்ததால் கடனை திருப்பி செலுத்தாத விஜய் மல்லையா லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவரை விசாரணைக்காக நாடு கடத்துவதற்கான அனுமதியை லண்டன் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. லண்டனில் உள்ள மல்லையா பொதுத்துறை வங்கிகளுக்கு ட்விட்டரில் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதில் தனது சொத்து விவரங்கள் அனைத்தையும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திடம் அளித்துள்ளதாகவும் அவற்றை விற்று கிடைக்கும் பணத்தை தனது கடனுக்காக வங்கிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு வங்கிகள் கடன் கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்றும் விஜய் மல்லையா குறிப்பிட்டுள்ளார்.
தாம் வெளியூர் வேட்பாளர் என அதிமுகவினர் யாரேனும் கூறினால் மைசூரில் பிறந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் ஜெயலலிதா என்பதை மறந்துவிட வேண்டாம் என கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி அரசின் கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டினார். மேலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் பிரதமராக அவர் வர வேண்டும் என்ற வேண்டுதலை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்ற வாக்குறுதி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை முன்னிட்டு இன்றைக்கு தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம். பல்வேறு எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிச்சயமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய பினாமியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எடப்பாடி அரசை இந்த மக்கள் மன்றத்தின் முன்னாலே இன்றைக்கு தோல்வித்து காட்டி அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதேபோல் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் ஷாஜி பேசுகையில், தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் வந்தவாசியில் பாய் தயாரிப்புக்கு என்று தனிப்பூங்கா அமைக்கப்படும் என கூறினார். நாட்டை ஆளுபவர்கள் சரியாக இருந்தால் தாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என அவர் கருத்து தெரிவித்தார். பாதை இல்லைன்ற ஒரு குறை இருக்குது, பூங்கா இல்லைன்ற குறை இருக்குது. இன்னொன்று வந்தவாசி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாயில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம் வந்தவாசி. இதுவரை அங்கே ஒரு பாய் பூங்கா வரல. இதெல்லாம் தொழில் பண்ணுங்க. தொழில் இப்போ அரசியல்வாதிகள் கையில் இருக்கிற பணமெல்லாம் தொழிற்சாலையாக மாறிச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சரி வேலைவாய்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. சேலம் மாவட்டம் வீரகனூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தியதில் 1,21,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் பணம் வழங்குவதை தடுப்பதற்காக பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் குணசேகரன், தமிழ்ச்செல்வி ஆகியோர் பல்வேறு இடங்களில் அதிரடியாக வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே வீரகனூரில் ஒரு வேனை மறித்து சோதனை நடத்தியபோது அதில் கட்டுக்கட்டாக 1,21,00,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேனை ஓட்டி வந்த தீரனிடம் விசாரணை நடத்தியதில் ஏடிஎம் மையத்தில் வைப்பதற்காக எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கெங்கவெள்ளி தேர்தல் அலுவலரான முருகனிடம் ஒப்படைத்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பார் நாகராஜ், திமுக நிர்வாகியின் மகன் தென்றல் மணிமாறன் ஆகியோர் நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் கொடூர சம்பவங்கள் வெளியானதை அடுத்து திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் இளம்பெண்களை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்த ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தடவியல் துறையிடம் ஆய்விற்காக ஒப்படைத்துள்ளனர். குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் பார் நாகராஜ், கோவை மாவட்ட திமுக நிர்வாகி தென்றல் செல்வராஜின் மகன் தென்றல் மணிமாறன் ஆகியோர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை அருகே அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்த பெண் குழந்தை கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பனிமடையை அடுத்துள்ள திப்பனூர் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் பெண் குழந்தையை பள்ளி முடிந்தவுடன் அந்த குழந்தையின் தாத்தா தேடியுள்ளார். பல இடங்களில் தேடியும் பெண் குழந்தை கிடைக்காத நிலையில் இன்று அதிகாலை கஸ்தூரி நாயக்கன் புதூர் என்ற இடத்தில் கத்தியால் அறுபட்டு காயங்களோடு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் சடலம் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 17வது மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் நடைபெற்ற சில தேர்தல் தொடர்பான செய்திகளை தற்போது சுருக்கமாக காணலாம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் வேணுகோபால் கும்மிடிப்பூண்டி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஆரம்பாக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபட்ட பின் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனையடுத்து திறந்த வேனில் ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று டாக்டர் வேணுகோபால் வாக்கு சேகரித்தார்.
அப்போது அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாகையில் அதிமுக வேட்பாளர் தாழை சரவணன் பல்வேறு இடங்களுக்கு நடந்தே சென்று வாக்கு வேட்டையாடி வருகிறார். நாகை பெரிய கடை தெரு, நீலா தெற்கு வீதி, நாணயக்கார தெரு, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். தேனி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேனி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் ஓட்டு சேகரித்தார். அவருடன் ஆண்டிப்பட்டி சட்டசபை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகிராஜனும் இணைந்து வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். தமிழகத்தில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெயவர்தன் வெற்றிக்காக கடுமையாக களப்பணியாற்ற வேண்டும் எனவும் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் 75 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியினர் பணம் கொடுப்பதை தடுக்க தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை மணிகுண்டு அருகில் நேற்று நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் ஒரு மாருதி வேன் ஒன்றில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த நகைகள், செல்பேசிகள், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல் சிவகாசியில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக கொண்டு செல்லப்பட்ட 73,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 1,11,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் நீச்சல் குளத்தில் குளித்த மாணவனும் காப்பாற்றச் சென்ற காவலாளியும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான நீச்சல் குளம் ஒன்று இயங்கி வருகிறது. இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேர் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது அன்பு செல்வன் என்ற மாணவன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். நீச்சல் தெரியாத மாணவன் தண்ணீரில் தத்தளித்ததை கண்ட காவலாளி மாணவனை காப்பாற்ற சென்றுள்ளார். இந்நிலையில் ஆழம் அதிகமாக இருந்ததால் 2 பேரும் நீரின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.